வாங்குவதை காட்டிலும் கொடுப்பதுதான் நல்லது என்று சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன் தெரிவித்துள்ளார். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு இந்திய சமூக நீதி இயக்கம் சார்பில் தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கிய நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை வில்லிவாக்கம் இசிஐ பேராலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சத்தியம் தொலைக்காட்சியின் நிர்வாக இயக்குநர் டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் டாக்டர் கதிரொலி மாணிக்கம், இசிஐ பிரதமர் பேராயர் டாக்டர் ஸ்டீபன் டேனியல், தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா உள்ளிட்ட பலர் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் பேசிய டாக்டர் ஐசக் லிவிங்ஸ்டோன், எஸ்ரா சர்க்குணம் மறைந்தாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை கதிரொலி மாணிக்கம் செய்து வருவது மிக பெருமையாக இருக்கிறது என்று தெரிவித்தார். வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது நல்லது என்று கூறியவர், எனவே உங்களுக்கு கீழ் இருப்பவர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டார். ஒரு பெரிய சாதனையை செய்துட்டு இன்னும் நம் மனதில் நீங்காத இடத்தோடு இருக்கிற நம்முடைய பேராயர் டாக்டர் எஸ்ரா சர்க்குணம் அவர்களை நானும் நினைவு கூறுவதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா இதெல்லாம் அவங்க ஆரம்பித்து வச்சுட்டு போன காரியங்கள் இன்னைக்கு அவருடைய மகள் சகோதரி அதை தொடர்ந்து இன்னும் சிறப்பாக அழகாக செய்கிறாங்க. ஒரு பாக்ஸ் போட்டு அதில் ஸ்டிக்கரிங் பண்ணி ஒரு கரெக்டாக எல்லாத்தையும் பிரித்து அழகாக உட்கார வச்சு சகலமும் ஒழுங்கும் கிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய ஆலயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அது மாதிரி சகலம் இங்கே ஒழுங்கு கிரமமாக இருக்கிறத பார்க்கும்போது உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கு. இங்கே வாங்குறதுக்கு நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க, இங்கே கொடுக்கறதுக்கும் நிறைய பேர் உட்கார்ந்து இருக்கிறீங்க. ஆனால் வாங்குறவங்களுக்கு நான் ஒன்று சொல்லுவேன், வேதம் சொல்லுது வாங்குறதை பார்க்கலும் கொடுக்கறது நல்லது அப்படின்னு சொல்லி சொல்லுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்கள் இன்னைக்கு இருக்கிற நிலைமையில உங்களுக்கு கீழே இன்னும் கோடி பேர் இருக்கிறாங்க. நீங்க உங்களால முடிஞ்ச உதவியை அங்க உங்களால முடிஞ்ச சின்ன காரியத்தை அங்க செஞ்சிடணும். செஞ்சிட்டீங்கன்னா இது உங்களுக்கு சரியா போயிடும். அதைத் தொடர்ந்து பேசிய இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் டாக்டர் கதிரொலி மாணிக்கம், நம்மால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். எதிர்காலத்தில் மக்களுக்கு மேலும் பல உதவிகளை இந்திய சமூக நீதி இயக்கம் செய்ய உள்ளதாக அவர் தெரிவித்தார். ஆண்டவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்து நம்மளுக்கு அன்பை என்ன பண்ணார், வெளிப்படுத்தினார். நம்மளும் நம்மளால் இயன்ற உதவிகளை மற்றவர்களுக்கு கொடுத்து செய்து ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இந்த கிறிஸ்துமஸ் காலம், இந்த காலம் நம்மளுக்கு அமைய வேண்டும் என்பதுதான் என்னுடைய பெரிய வாஞ்சை. So on behalf of ECI Chennai Diocese, I wish you all a Merry Christmas and a fantabulous New Year.